ஹாய் ஐஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா லீசனோட அப்பா வந்துட்டு கைது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து இளவரசர் வந்துட்டு அவரை விடுதலை பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் இளவரசர் வந்து ஜின்னு தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் திரும்பவும் இளவரசர் அங்கேருந்து தப்பிச்சிருப்பாரு. அதோட தான் முடிச்சிருந்தோம். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இளவரசரை தான் காட்டுறாங்க. அப்படியே மெதுவாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாரு. இங்கே லின்சியும் கோனும் பார்த்தீங்கன்னா இப்படியாவது இளவரசர் வெளில வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல். இப்போ இளவரசர் வர்றதை பார்க்குறா. இப்போ கோன் கிட்ட என்ன சொல்கிறா, பின்னாடி இன்னொரு பையன் வரா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அந்த பையன் தான் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு கோன் கிட்ட சொல்லிட்டா. கோனும் வந்துட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது அந்த இடத்துக்கு ஜின்னும் வந்துட்டார். ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பெருசாக கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு அங்கேருந்து நடந்து போயிடுவாரா. இதை கோன் பார்த்துட்டு அப்போ இளவரசர் இவர் இல்லை, லின்சி தப்பாக அடையாளம் காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லின்சி வந்து இளவரசரை தான் பார்த்துட்டு நிற்கிறா. இளவரசர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. ஆனால் பின்னாடி யூனா இருந்திருப்பா. அவளை பார்த்து தான் இவர் சிரிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனால் லின்சி வந்துட்டு அவளை பார்த்து தான் சிரிச்சுட்டு வராரு அப்படின்னு நினச்சிட்டு இளவரசரை பார்த்துட்டே நின்றுப்பா. இப்போ அவளை கிராஸ் பண்ணி போகிறாரு. பின்னாடி யூனா இருந்திருப்பா இல்லையா, அவகிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. யூனாவும் எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி இளவரசரை கேட்குறா. லீசனோட அப்பா வந்துட்டு விடுதலை பண்ணிட்டாங்க, இளவரசர் தான் வந்து லீசன் அப்பாவை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரை புகழ்ந்து பேசுவா. இதை கேட்கும்போது இளவரசருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் சொல்கிறதே அப்படியே பார்த்துட்டு இருப்பார். இங்கே லின்சி பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறா. இங்கே இன்னொரு பக்கம் கோனை தான் காட்டுறாங்க. கான் கிட்ட வந்துட்டு லின்சி இந்த மாதிரி தப்பான அடையாளம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல லின்சிக்கு உண்மையிலேயே இளவரசரோட முகம் தெரியுமா, இல்லை வேற யாரையும் பார்த்துட்டு அவர் தான் இளவரசர் நம்பிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இவரை பார்க்கறதுக்கு அந்த தலைவனும் வந்திருக்கான். அவனும் வந்துட்டு இப்போ நடந்திருக்கும் இல்லையா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லி இளவரசர் வந்து கடைசியில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க விடாமல் அவரை வந்து விடுதலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்கும்போது ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல இவரும் பயங்கரமாக யோசிக்கிறாரு. அடுத்து லீசனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் இப்போ தான் விடுதலை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து வெளில வர்றாரு. இங்கே லீசன் வந்துட்டு அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவங்க பார்த்ததுமே ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கு நடந்து போகும்போது அவங்க அப்பாவுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அவரால் ஒழுங்காக நடக்க முடியாது. சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து முதுகில் தூக்கிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு வருவாங்க. அப்போ லீசனோட அப்பா சொல்லுவார், உனக்கு படிக்கணும் தானப்பா ஆசை, நீ படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு லீசன் என்ன சொல்லுவான்னா, சரிப்பா நான் படிப்பேன், ஆனால் காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படி ரெண்டு பேருமே நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்கள வந்து யாரோ அடிச்சிடுறாங்க. லீசனை பார்த்தீங்கன்னா லீசன் அப்பாவும் அங்கேயே மயக்கம் போட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு லீசன் கண்ணு முழிக்கும் போது அவங்க அப்பாவை யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கா. ஆனால் அவனுக்கு கண்ணுக்கு சரியாக தெரியல. திரும்பவும் வந்து லீசன் அடிக்கிறாங்க. அவன் அங்கேயே மயங்கிட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இறந்துட்டாரு. அவர் வந்து தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி அவர் வந்து இறக்க வச்சிருப்பாங்க. லீசன் பயங்கரமாக அழுது கத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூனாவும் இளவரசரும் பேசிட்டே வந்திருப்பாங்க. இப்போ இளவரசர் வந்துட்டு தான் தான் இளவரசர் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கவங்களாம் வந்துட்டு எல்லாருமே இங்கே இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்துட்டு இருந்திருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்க்கும்போது லீசனோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். சரி லீசன் எங்கே அப்படிங்கும்போது இப்போ தான் அவன் கோவமாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு போனான். லீசன் அப்பா இறந்தது காரணமே அந்த தலைவன் தான், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால அவனை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கான் கோவமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்கவுமே இளவரசர் வந்துட்டு லீசனை தேடிட்டு அந்த இடத்துக்கு வருவார். இங்கே லீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் கையில் ஒரு கத்தியோட அந்த தலைவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே நிற்கிறான். அவரும் அப்போ தான் வெளில வந்திருப்பாரு. இவன் போகிற நேரத்துக்கு வந்து இளவரசர் வந்து லீசனை போக விடாமல் பிடிச்சிட்டாரு. இங்கே பாரு, நீ இப்போ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணினா உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாமே நீ ஜெயிலில் தான் இருக்கணும், உன் அம்மாவை தங்கச்சியை யார் பார்த்துப்பா அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் லீசன் வந்து கேட்குற மாதிரியே இல்லை. எங்கள் அப்பாவை சாகடிச்சவங்கள நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுலே இருக்கான். ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை மாதிரி வந்துடுது. அந்த இடத்துக்கு ஜின்னும் வந்துடுவார். லீசன் கோவத்தில் இளவரசரே அடிக்க வருவான். அப்போ ஜின்னு வந்து கையை பிடிச்சிருவாரு. கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டார். அதோட இளவரசர் நீ அவன் கையை விடு அப்படின்னு சொல்லவும் தான் கையை விடுவார். அதோட லீசன் கிட்ட இங்கே பாரு, அவனுக்கு தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன், நீ வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி இளவரசர் வந்து லீசன் கிட்ட சொல்லுவார். ஆனால் லீசன் ரொம்ப கோவமாக, நீ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நீ யார், நீ என்ன இந்த நாட்டோட அரசனா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்பான். அதுக்கு இளவரசர் வந்துட்டு நான் தான் அந்த நாட்டோட அப்படின்னு சொல்ல வருவார். அதுக்குள்ளே ஜின்னு வந்துட்டு இல்லை நீங்கள் சொல்லாதீங்க, உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லுவார். ஆனால் இளவரசர் வந்துட்டு நான் தான் இந்த நாட்டோட இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த அடையாள சின்னம் இருக்கும் இல்லையா, அதை
எடுத்து கொடுப்பாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் லீசன் வந்து இவர் இளவரசர் அப்படிங்கிறதே நம்புவான். ஆனால் இன்னுமே இவர் மேலே கோவம் அதிகமாகுது. ஏன்னா அந்த விசாரணையில் நீங்கள் வரலன்னா எங்கள் அப்பா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இளவரசர் மேலே தான் கோவம் வருது. இளவரசருக்கும் அப்படி தான் தோணுது. நான் மட்டும் இதில் தலையிடாமல் இருந்திருந்தா உங்கள் அப்பா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பாரு. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், என்னை நம்பு அப்படின்ட்டு சொல்லி லீசன் கிட்ட சொல்கிறாரு. இதுக்கிடையில லின்ஷியை தான் காட்டுறாங்க. அவளை கூப்பிட்டு வச்சு உட்காரிக்கிறாரு. உனக்கு உண்மையிலே இளவரசரோட முகம் தெரியுமா, இல்லை வேறு யாரையும் பார்த்துட்டு இளவரசன்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்திருப்பா. அதுலேயே தெரிஞ்சு போச்சு. அப்போ உனக்கு இளவரசரோட முகம் தெரிஞ்சிருக்கு. அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கோன் வந்து சொல்லுவார். ஜின்னு வந்து 2 பசங்களோட இருக்காரு, ஆனால் அதில் யார் இளவரசர்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து லின்ஷி கிட்டே கேட்குறாரு, அதில் ஒருத்தர் இளவரசரா அப்படின்னு கேட்கும்போது இவ இன்னுமே வந்து பதட்டமாயிருவா. அவள் பதிலாம் சொல்ல வேணாம், அவள் முகத்தை வச்சு வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதில் யாரோ ஒருத்தர் தான் இளவரசர். 2 பேருமே இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோனை வந்து அனுப்பி விட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசர் வந்துட்டு அரசரை பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இவங்க எல்லாருக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லீசன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அரசரை பார்க்க போகிறதுக்காக அந்த இளவரசர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருப்பாங்க. இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தளபதி லீ வந்து வரேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ லீசன் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடையாள சின்னம் இருக்கும் இல்லையா, அதை இளவரசர் கிட்ட கொடுக்கும்போது இளவரசர் வந்து இல்லை நீ இதை வச்சுக்கோ, கொடுத்த வாக்க உனக்கு எப்போ நிறைவேற்றுனா அப்போ இது திருப்பி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜின்னு வந்து இது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இளவரசர் வந்துட்டு அதை வாங்கலை. ரொம்ப நேரம் ஆனதுனால சரி நம்ம மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த இடத்த விட்டு வெளில வருவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கோனும் அவனோட ஆட்களும் வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. இவங்க யாரும் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு 2 பக்கமும் வலையை வேற கட்டிடுவாங்க. இவங்களால அங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சரமரியாக அங்கேருந்து அம்பு வந்துட்டே இருக்கு. ஜின்னு ஒருத்தராக தான் அதை எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருப்பாரு. இங்கே கோன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்று லீசனை தான் பார்க்குறாரு. ஏன்னா அவரோட கையில் தான் அந்த அடையாள சின்னம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்ததுனால என்ன நினச்சிக்கிட்டாரு, அப்போ இவர் தான் இளவரசர், இவர் மாறு இடத்துல இருக்காரு அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டாரு. அதுலேயும் இளவரசர் வந்துட்டு லீசனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீசனை பாதுகாத்துருந்துருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்போ லீசன் தான் இளவரசர் அப்படின்னு நினச்சி கோன் வந்து நினச்சிக்கிறாரு. இங்கே ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு 2 பக்கமுமே பாதையே இல்லை. அதில் நான் வந்து இந்த ஒரு வலையை எடுக்கிறேன், இது வழியே தப்பிச்சு போங்க, அரண்மனைக்கு போக வேணாம், எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருங்க, தளபதி லீ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து வழியை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. அது வழியாக லீசனும் இளவரசரும் தப்பிச்சு போகும்போது கோன் வந்து பார்த்துட்டே இருந்துட்டு இளவரசர் கூட வந்து சண்டை போடுறாரு. இவங்க 2 பேருக்குமே சண்டை போயிட்டு இருக்கும்போதே ஜின்னு வந்துட்டாரு. இப்போ கோனுக்கும் ஜின்னுக்கும் பயங்கரமான ஃபைட்டு. ஒரு கட்டத்தில் ஜின்னோட கத்தி வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ இளவரசர் வந்துட்டு அவர் வந்து சண்டை போட்டுட்ருப்பாரு. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கோன் வந்துட்டு லீசனை தான் பார்த்துட்டு இருப்பாரு. எப்படியாவது லீசனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு தளபதி வந்து அவரோட ஆட்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இவங்களை பார்க்கவுமே கோனும் அவரோட ஆட்களும் அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. இப்போ கான் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. 2 பசங்க இருந்தாங்க. அதில் ஒரு பையன் இளவரசர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தான், இன்னொரு பையன் ரொம்ப சாதாரணமாக இருந்தான். ஆனால் அவங்ககிட்ட தான் அந்த அடையாள சின்னம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே அந்த பையனை தான் பாதுகாத்தாங்க. இதுலேருந்து அந்த பையன் தான் இளவரசர்னு தெரியுது, அவர் வந்து மாறு வேஷத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கான் கிட்ட வந்து சொல்கிறாரு. கான் வந்து அவனோட முகத்தை பார்த்தல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் நல்ல விஷயந்தான், நம்மளுக்கு வந்து இளவரசரோட முகம் தெரியுங்கிறது நமக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.